அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்தில் 5வது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான்னு சொல்கிறாங்க. சூரிய பகவானை அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய குண அதிசயங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் எதற்கும் அஞ்சாத தைரியம் உடையவர்களாகவும் இருப்பீங்க. கடினமான சூழ்நிலைகளை சமாளித்து மற்றவர்களை வழிநடத்தும் ஆற்றல் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இயல்பாகவே நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சுயமரியாதைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மற்றவர்கள் மதிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல விரும்புவீங்க. நேர்மையான குணத்தை கொண்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறருக்கு உதவும் மனப்பான்மையும் நிறையவே இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா தாராளம் குணம் கொண்டவர்கள் கூட சொல்லலாம். பிறருக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாகவும் திகழவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புவார்கள். அது மட்டும் இல்லாமல் அழகான தோற்றம் மற்றும் கம்பீரமான செயல்பாடுகள் உங்களுடைய பலமாக இருக்கும். உங்களுடைய பிடிவாத குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்திலும் உறுதியாக முடிவெடுக்கக்கூடிய குணம் படைத்தவர்களாக இருப்பீங்க. சில சமயங்களில் இது பிடிவாத குணமாகவும் உங்களுக்கு வெளிப்படக்கூடியதாக இருக்குது. சூரியனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய உங்களுக்கு நடக்கவிருக்கும் நற்பலன்கள்லாம் என்னென்ன, நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அந்த விஷயம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுதுங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோ பதிவுகளில் உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர தகவல்கள் கூட உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. தேவையற்ற செலவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுது. தொழில் மற்றும் வேலையில் புதிய முன்னேற்றம், எதிர்பார்த்த வெற்றி மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல், இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேச்சில் நிதானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சூரியன் மற்றும் குருவோட சேர்க்கையினால் தொழில் மற்றும் வேலைகளில் சிறப்பான லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய போகுதுங்க. திருமண வயதில் இருக்கவங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வரன் கிடைக்க போகுதுங்க. கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி எப்பொழுதுமே குறையாது இருக்கும். பணவரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாகவே இருக்க போகுதுங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரப்போகுது. சூரியனை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வேலைகள் அனைத்துமே வெற்றி தாங்க. உங்களுக்கு மகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானால் ஏற்பட்ட பாதிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக விலகப் போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை பார்த்தீங்கன்னா படிப்படியாக சீராக போகுது. தடைப்பட்ட வேலை அனைத்துமே நல்லதாகவே நடக்க போகுதுங்க. வேலையில் ஏற்பட்ட சங்கடம், நெருக்கடிகள் இதெல்லாம் வந்து படிப்படியாக குறைய போகுது. நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. உங்களுடைய வழக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா சுறுசுறுப்பாக செயல்பட தொடங்க போகிறீங்க வரக்கூடிய நாட்களில். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. பழைய கடன்களை நீங்கள் அடைச்சி முடிக்க போகிறீங்க. வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது. குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாக போகுதுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா புதிய வாகனம், வீட்டிற்காக நவீன பொருட்கள், இது மாதிரி விஷயங்கள்லாம் வாங்க போகிறீங்க. உத்திராடம் 1 அரசு வழியில் மேற்கொள்ளக்கூடிய வேலை அனைத்துமே உங்களுக்கு வெற்றி தாங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு, இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே வெற்றி தாங்க. ஆரோக்கியம் உங்களுக்கு சீராக போகுது. சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு நிறையவே கிடைக்க போகுது. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய எண்ணங்களும் விருப்பங்களும் நிறைவேறும் வாரமாக வரப்போகுதுங்க. பொதுவாக லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால ஒரு ஜாதகத்தில் உள்ள தோஷங்களும் சாபங்களும் உங்களுக்கு விலக போகுது. தற்போது ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான்னு சொல்கிறதுனால லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. மூத்த சகோதரம் மற்றும் சித்தப்பா உங்களோட முயற்சிக்கு உதவியாக இருப்பாங்க. எதிர்பார்த்த தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. திருட்டு போன பொருட்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கைக்கு கிடைக்க போகுது. புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு நன்மையே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனித்திறமையால் மற்றவர்களோட பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. அஷ்டம சனியோட தாக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுதுன்னு கூட சொல்லலாம்.
உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுதுங்க. எதிர்கால தேவைக்காக திட்டமிட போகிறீங்க. வாழ்க்கை துணைக்கு விரும்பிய உத்தியோக உயர்வு கிடைக்க போகுதுங்க. பிள்ளைகளோட எதிர்கால நலனுக்கு ஒரு தொகையை முதலீடு செய்ய ஆர்வம் உங்களுக்கு உண்டாக போகுது. குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்தில் 3வது நபர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். அப்படிங்கிறதால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பங்கு சந்தையில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தினமும் நீங்கள் விநாயகரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சகல காரியமும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கக்கூடியதாக இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் மிகவும் சிறப்பான பலன்களை கிடைக்க போகுதுங்க. சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் அழுத்தமான நிலை இருந்தாலும் சில இடங்களில் கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. உத்தியோக ரீதியாக வேலை உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு நடக்க போகுது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி பணப்புழக்கம் அதிகரிக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். புதிய தொழிலில் நம்பிக்கையோடு நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்பு விலகி மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுங்க. பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அலுவலகத்தில் உங்களுடைய வேலை திறமை பார்த்தீங்கன்னா எதிர்கால நிலைத்தன்மையை உறுதி செய்யக்கூடியதாக இருக்குங்க. வியாபாரத்தில் அதிகப்படியான லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழிலை மேம்படுத்துவதற்கு உரிய நேரமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. குடும்பத்தில் இருந்த மனக்கசப்பு பார்த்தீங்கன்னா படிப்படியாக விலகப் போகுது. பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்க போகுதுங்க. பெரியவர்களோட ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க உறுதியோடு பாடுபட வேண்டி இருக்குன்னு கூட சொல்லலாம். கலைத்துறையில் இருப்பவங்க புதிய வாய்ப்புகள் பெற்று திறமையை வெளிப்படுத்த போகிறீங்க. புதிய முதலீடுகளில் மிக தைரியமாக நீங்கள் இறங்கலாம். சந்திரனின் இடப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் கலந்த பலன்களை கொண்டு வரப்போகுதுங்க. குரு 12 இருக்கிறதுனால விருப்பப்பட்ட இடத்திற்கு வேலை மாறுதல் உங்களுக்கு கிடைக்க போகுது. வியாபார விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. புதிய முதலீடுகளை அறிவுபூர்வமாக நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா 10, 13, 16. அதிர்ஷ்ட எண் 1, 7. சந்திராஷ்டமம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த பாடலை 27 முறை பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. காரிருளை விரட்டுகின்ற ஒளிப்பாய்ச்சி, பாரில் உள்ள உயிர் காக்கும் பகலவனே, ஊரேதும் விளையாமல் உடனிருந்து சீராக அருள் செய்வாய் போற்றி போற்றி. குறிப்பாக சொல்லணும்னா சூரியனை வழிபட்டு தொடங்கக்கூடிய வேலை அனைத்துமே உங்களுக்கு வெற்றி தாங்க. சனி பகவானால் ஏற்பட்ட பாதிப்பு பார்த்தீங்கன்னா படிப்படியாக உங்களுக்கு குறைய போகுது. உங்களுடைய உடல்நிலையும் சீராக போகுது. தடைப்பட்ட வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுதுங்க. வேலையில் ஏற்பட்ட சங்கடம் நெருக்கடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய போகுது. எதிர்பார்த்த பண வரவும் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வழக்கும் உங்களுக்கு சாதகமாகவே அமையப்போகுது. சுறுசுறுப்பாக செயல்பட தொடங்க போகிறீங்க. எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு வந்து சேரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். பழைய கடன்களையும் அடைக்க போகிறீங்க. வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுதுங்க. குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாக போகுது. சிலர் பார்த்திங்கன்னா புதிய வாகனம், வீட்டிற்காக நவீன பொருட்கள் வாங்க போகிறீங்க. அரசு வரியில் இருக்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா வெற்றியாக போகுது. நீங்கள் உங்களுடைய உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது. புதிய தொழில் தொடங்கும் போது நிறைய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி தாங்க. உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்க போகுது. சிலர் வெளிநாட்டிற்கு செல்ல ஆசைப்படுறதும் நடக்க போகுதுங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகுதுங்க. திட்டமிட்ட காரியத்தை விரைவில் முடிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. மனதில் தர்ம சிந்தனைகளை தூண்டும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு உதவி செய்தல மன மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகுன்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் இதமான சூழல் நிலவ போகுதுங்க. உறவினர்களோட ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. பிரியமானவர்களுடன் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைய போகுதுங்க. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு சீராகவே இருக்க போகுது. உங்களுடைய உடல்நலமும் சீரான நிலையில் இருக்க போகுதுங்க. குடும்ப வருமானம் பார்த்திங்கன்னா வெகுவாக உயரப்போகுது. ஆடை ஆபரண பொருள் சேர்க்கை உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு கூட சொல்லலாம். புதிய சொத்து ஒன்றினை வாங்கும் முயற்சியில் தடை உங்களுக்கு உண்டாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது.
வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். வீண் செலவுகள் எதுவும் இல்லாமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறதுனால எதை பற்றியும் கவலை வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா, தினமும் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நல்லதாகவே நடக்கும்னு கூட சொல்லலாம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்மத்தில் கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல சனியும் இருக்கிறதுனால கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் இணக்கமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. பண விஷயத்தில் அதிக கவனம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது.